வெல்கம் டு ஷிபிள்ஸ். இந்த வீடியோவில் முளைக்கட்டின ராகியிலிருந்து ராகி பால் ப்ளஸ் ராகி மேங்கோ மில்க் ஷேக் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். அது கூட ராகியை முளைக்கட்டுறதுக்கு துணி, ஹாட் பேக்ஸ், வடிகட்டி இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி ராகியை எப்படி ரொம்ப ஈஸியாக முளைக்கட்டுறதுங்கிறத பார்க்கலாம். ஸ்ப்ரவுட்டட் ராகி பால் செய்யறதுக்கு முதல்ல ராகியை முளைக்கட்டிக்கணும். ராகியை முளைக்கட்டுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு 2 கப் ராகியை 3 டைம்ஸ் நல்லா கழுவிக்கணும். அடுப்பில் வைக்காமல் டைரெக்டாக ராகி பாலை நம்ம குடிக்கிறதுனால ராகியை க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இது 8 மணி நேரம் ஊற வைக்கணும். இப்போ இது 8 மணி நேரம் ஊறிடுச்சு. புளிச்ச ஸ்மெல் போகிறதுக்காக மறுபடியும் 2 டைம்ஸ் கழுவுங்க. அப்போ தான் முளைக்கட்டின பிறகு பிசுபிசுத்தன்மை இருக்காது. தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடுங்க. இன்னொரு பிளேட்டுக்குள்ளே டம்ளர் வச்சு பவுலில் டம்ளர் மேலே அப்படியே கமுத்தி வச்சுருங்க. இப்போ ஸ்லோப்பாக இருக்கிறதுனால தண்ணி நல்லா வடிஞ்சிரும். அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் 12 மணி நேரம் விட்டுருங்க. 12 மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கும்போது இந்த அளவுக்கு ஸ்ப்ரவுட்ஸ் வந்திருக்கு. இன்னும் அதிகமாக வேணும்னா 18 மணி நேரம் விடலாம். இந்த முளைக்கட்டின ராகியை 2-3 நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு ராகி பால் செஞ்சு குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு நாம் ஹெல்த் மிக்ஸ் பண்ணும்போது 1 கிலோ 2 கிலோ அளவுக்கு ராகியை நம்ம முளைக்கட்டுவோம். அதுக்கு பெரிய பாத்திரத்தில் ஊற வச்சு வடிகட்டுறதுக்கு செவுத்து ஓரத்தில் சிங்க் பக்கத்தில் ஹைட்டான டம்ளர் வச்சு இந்த மாதிரி வடிகட்டிக்கலாம். நான் இந்த மெத்தடு தான் ஃபாலோ பண்ணுவேன். ராகி பால் செய்யறதுக்கு 5 டேபிள் ஸ்பூன் முளைக்கட்டின ராகி, 4 டேபிள் ஸ்பூன் துருவன தேங்காய், 2 ஏலக்காய், 5 ஊற வச்ச முந்திரியை ஆட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். இப்போ ஃபில்டரில் வடிகட்டிட்டு அதை மறுபடியும் மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டணும். சிறுதானியங்கள்லேயே அதிக கால்சியம் இருக்கிறது ராகி. அதை முளைக்கட்டி நம்ம சாப்பிடும்போது அதோட சத்துக்கள் இன்னும் அதிகமாகுது. கடைசியாக ஃபைன் ஃபில்டரில் வடிகட்டிக்கிங்க. ஃபில்டர் பண்ண ராகி பாலில் 1/4 டீஸ்பூன் சுக்கு பவுடர், தேவையான அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கால்சியம் சத்து மிகுந்த ராகி பால் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ எந்தெந்த வகையில் ராகி பாலை குடிக்கலாங்கிறத பார்க்கலாம். இதை டீ காஃபிக்கு பதிலாக சூடாகவும் குடிக்கலாம். சூடாக குடிக்கணும்னா அடுப்பில் வச்சு கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். எவ்வளோ சூடு வேணுமோ அவ்வளோ சூடு பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஐஸ் க்யூப்ஸ் போட்டு சில்லுன்னும் குடிக்கலாம். இதோட டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ மாம்பழத்தை தான் ஆட் பண்ண போகிறேன். மாம்பழத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு அது கூட ராகி பாலையும் ஊற்றி தேவையான நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பிளெண்ட் பண்ணி குடித்தோம்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஹெல்த்தியாக வேணும்னா ராகி பால் நிறையா ஊற்றிக்கிங்க. டேஸ்ட்டாக வேணும்னா மாம்பழம் நிறையா ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஈக்குவல் அமௌண்ட்டாக தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.